செலிபிரிட்டிஸ் நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தீபாவளிக்காக ஸ்பெஷலாக சமைக்கிறோம். ஸோ என்ன சமைக்க போகிறோன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஓகேவா, சாதம் வடிக்க போகிறோம், இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ எல்லாருக்குமே என்னோட சேனலில் ஹாப்பி தீபாவளி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம பார்ப்போம். மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, எல்லாம் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு. ஓகேவா, எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறீங்க. குக்கரில் ஆல்ரெடி மட்டன் வந்து விசில் வச்சாச்சு, சாதமும் உடைச்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படிலாம் செய்கிறன்றதை பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா இது வரைக்கும் நம்ம போட்டது இல்லையா, அதான் போட போகிறோம். அப்படின்னா மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா, நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டாச்சு, நல்லா வதக்கிட்டு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த குழம்பாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு போட்டே ஆகணும். சிக்கன் குழம்பாக இருந்தாலும் மட்டன் குழம்பாக இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தான் சாப்பிட்ணும். நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா, நம்ம பார்ப்போம். நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததில் என்னெல்லாம் போடுறோன்றதை பார்ப்பீங்க. ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நம்மளோட சேனலுக்கு. மட்டன் குழம்புலாம் போட்டதே இல்லை, மட்டன் சுக்காவும் போட்டதில்லை. இதை ஃபஸ்ட் பண்ணி நான் என்னோடய சேனலில் போட போகிறேன். சப்போர்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் குக்கர்லலாம் வேக வச்சு எடுத்தாச்சு. இது வந்து சுக்காக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் மட்டன், இது குழம்புக்காக வச்சுருக்கேன். ஓகேவா, பார்ப்போமா. நம்ம மட்டனை போட்டுட்டு பார்ப்போம். இப்போ கிண்டி வச்சு நாங்கள் வந்து மட்டன் வந்து குழம்புக்கு கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். சுக்காவுக்கு தான் அதிகமாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா, பார்ப்போம். கொஞ்சம் வை, சுக்காக்கு வேணும் எனக்கு. இது எதுவுமே தண்ணி ஊற்றியாச்சு. மசாலா எதுவும் போடுங்க. இப்போ போடுறேன். இப்போ பாருடி ஆண்டி, மசாலா இப்போ சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா லைட்டாக வெறும் மிளகாய் காரமாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த கொத்தமல்லி அதுக்கு தான் வச்சுருக்கேன். மல்லித்தூள் எது தெரியுங்களா, இது கரம் மசாலா தான் மல்லித்தூள் தானே. மல்லித்தூள் ரெடி. பார்ப்பீங்க இதுலேயே வடிவமா. ஓகே, பார்ப்போமா. மட்டன் குழம்பு ரெடி ஆகட்டும். அடுத்து மட்டன் சுக்கா ரெடி பண்ணும் போது நம்ம பார்ப்போம். ஓகே, பாய். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுக்கா பண்ண போகிறாங்க, பார்ப்பீங்க. ஏன்னா பட்டை சோம்பு போட்டுக்கணும், அடுத்து வெங்காயம் போட்டுக்கணும், ஒரே ஒரு தக்காளி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை பார்த்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும் வதங்கின பிறகு. உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா இதுவாகும். ஓகே, அடுத்து இஞ்சி பூண்டு போடணும். வதக்கிட்டோடனே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோடனே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கண்ணு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அழுகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டோடனே மட்டன் சேர்த்துக்கணும். ஓகேவா, மட்டன் பார்த்தீங்களா, மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா
மட்டன் மசாலா, லைட்டாக வெறும் மிளகாத்தூள், அடுத்து வீட்டு மிளகாத்தூள் போடணும். வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபைனலி பெப்பர் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஓகேவா? மட்டன் சுக்கா ரெடி. ஓகே, சமையல் ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிடுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்ல பார்த்தீங்களா?